ஆவின் பால்ல நீ ஏன்டா மாடை போடுற? ஆவின் மாட்டு வச்சு பாலை வச்சு தான் ஆவின் நடத்துறேன். 38 மாவட்டத்துக்கு ஆவின் பால் இருக்கு, ஆவின் பாலகம் இருக்கு. மாடு இல்லாம மயில புடுங்குவியா நீ? பால் வருமா உனக்கு? டெபனட்டா கிடையாது. ஒன் ஆஃப் த ஆக்டர். ஏக காலத்துல என்ன அரசியல் பின்புலம் இருக்கு விஜய்க்கு? அடிப்படை இன்று கட்டிய மலை காத்துக்கு நிக்காதுன்னு ஒரு பாடல் வழியை சொல்ல மாதிரி இவர் 25 வருஷமா இருந்து அரசியல் இருந்து வந்திருக்காரா? ஒரு எம்சி ஆயிருக்காரா? ஒரு எம்எல்ஏ இருக்காரா? ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கா? எங்கேயாச்சும் நின்றுருக்காரா? நீ சும்மா நாச்சும் போது தமிழ்நாடு இழிச்சா பாயலா? டெஃபினட்டா 25% சீமானுக்கு ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னைக்கு நான் 30 வருஷம் அரசியல்ல இருக்கேன். என் பேரை சொல்ற கேட்டுக்கங்க. இந்த ஓட்டெல்லாம் எங்க இருந்து வரும்? இதே திராவிட கழகம் ஏடிஎம்கே இருந்தா மாறும். சீமானை நீ ஒளியன்னு சொல்றவன் நாளைக்கு இங்க வந்துருவான். அவன் தமிழன், என்னத்த இருந்தாலும் தமிழன். நீ வந்து ரசிகர். அந்த ராம்போவில் வர ஒரு ரசிகனை ஏறும்போது தூக்கி எரிஞ்சிருக்காங்க. உனக்கு பாதுகாப்புக்கு யார் இருக்கா? அவன் சிங்களனா சீக்கியரும் உங்க வடநாட்டுக்காரனா கேரளாக்காரன் தான் சார் பாதுகாப்பு. தமிழர் கலாச்சாரம்னா மண்ணை நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா. 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன். பாடல் வரியது. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கிளைக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தைக்கு தாய் பாரமா. இப்படி மரத்தை மையமாக வச்சு 60-70 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பாடல் வரியை எழுதியிருக்காங்க கவிஞர்கள். அதனால பொல்யூஷன் கெட்டு போச்சு, மரங்கள் இல்லை. இந்தியாவில் வந்து 13 லட்சம் ஏக்கரு ஃபாரஸ்ட் இருக்குது. எல்லாமே வந்து காகித ஆலைக்கு ஃபேக்டரிக்கு விட்டுட்டாங்க. ஏற்கனவே வளர்ந்தது தான், புதுசாக மரங்கள்லாம் வைக்கல. இந்த சின்னங்கள்லாம் அழியுது. தமிழனுடைய கலாச்சார மரபு, ஆடு மாடு எல்லாமே வந்து தமிழுடைய கலாச்சாரம் சார். அதை வந்து செந்தமிழ் சீமான் ஒன்றுனா வந்து உங்களுக்கு போராட்டம் பண்ணி நிலைநிறுத்துறார். தமிழர் கலாச்சாரத்தை கொண்டு வர்றாரு. இப்போ நல்ல சப்போர்ட். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. மரம் இருந்த கண்டு தான் இப்போ மழை பெய்ய போகுது. மரம் இருக்க கண்டு தான் வெயிலில் நிலையா இருக்குது. ஏன்னா மரம் இருக்கிற கண்டு தான் வெயிலில் இப்போ நிலமை அந்த கூட்டம் நடந்துச்சு. இந்த மழை வரப்போகுது, குளிர்ந்துருச்சு. மரம் வந்து மண்ணுக்கு இம்பார்ட்டண்ட்டு, மாபெரும் சக்தி. பொல்யூஷன் இன்றைக்கி வந்து இப்போ காற்றில் வீட்டுக்கு 5 கார் வச்சுருக்கான், கார்பன் டை ஆக்சைடு கலந்து போச்சு. பொல்யூஷன் ப்ராப்ளம், பலவித நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம கழிச்சோன்னா மரம் நட, வீட்டுக்கு ஒரு மரம் நடணும். நகரப்பகுதியில் இருந்த மரமெல்லாம் அழிச்சிட்டானுங்க. இன்றைக்கி ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஹைவேஸ் ரோட்டெல்லாம் அரளி கன்று வச்சுருக்காங்க. மரம் இம்பார்ட்டன்ட் சார். மரம் இருந்தால் தான் விவசாயம் நடக்கும். மரம் இருந்தால் தான் இன்னைக்கு விவசாய குடும்பம் நல்ல வரது கொண்டு வர முடியும். கரெக்டான பாயிண்ட். ஆவின் பால்ல நீ ஏன்டா மாடை போடுற? ஆவின் மாட்டு வச்சு பாலை வச்சு தான் ஆவின் நடத்துறேன். 38 மாவட்டத்துக்கு ஆவின் பால் இருக்கு, ஆவின் பாலகம் இருக்கு. மாடு இல்லாம மயில புடுங்குவியா நீ? பால் வருமா உனக்கு? வெண்ணெய், தயிர், பாலாடை, என்ன பால்கோவா, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? எத்தனை பேர் கொள்ளை அடிக்கிறது? தனியாக அமைச்சரே போட்டு எதுக்காக போடுற நீ? கால்நடைத்துறைன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. மாட்டை வச்சுதான், அதாவது அண்ணாச்சி வேட்டி கட்ட ஆம்பளையா நீங்க யாராச்சும் ரோசம் இருந்தா மாட்டு பக்கம் வாங்கின மத்திய அரசே ஒரு கால மாடை சின்னமா வச்சிருந்துச்சு சார். சாதாரண விஷயம் இல்லை மாடை, புரியுங்களா? அது மாதிரி மணப்பாறை மாடு கட்டி மாய உரம் ஏறு போட்டு வயக்காட்டை உழுது போடு சில்லக்கண்ணு. அதாவது மரம் மாடு நிலங்கள் இதெல்லாம் தமிழோடைய கலாச்சாரம். இதை யாரும் பிரிச்சு பார்க்க முடியாது. பிரிச்சு தான் இந்த தமிழை ஆளுண்டு வரான். ஆனா செந்தமிழ் சீமானம் வந்து சுத்த தமிழன், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால அந்த ஹிஸ்டாரிக்கெல்லாம் எடுக்கிறாரு. செஞ்சிக்கோட்டையை பத்தி நம்ம பார்த்தோம். 12ஆம் நூற்றாண்டுல கட்டினது. எவனோ அவார்டு யுனெஸ்கோ வந்து அவார்டு கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டு பேர்ல கொடுக்கல. இதுக்கு வந்து மாநில அரசு அவன் என்ன பண்றான்? கன்கிராச்சுலேஷன் ஸ்டாலின் போடுறான். இந்த திராவிட ஆட்சி 2 பேரும் வந்து இயற்கை வளம் குளோஸ் ஆயிருச்சு. மாடு மேய்க்க நிலம் இல்லை, மாடு குளிப்பாட்ட குளம் இல்லை. எல்லாம் ஆளுகின்ற அரசு அவனே எல்லாம் பட்டா போட்டுக்கிறான். அதுக்கு சம்பந்தப்பட்ட கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, ரெவன்யூ மினிஸ்டர், பெரியசாமி இதெல்லாம் கேட்கறது கிடையாது. அதனால வந்து கேள்வி கேட்க சார், இதை கேள்வி கேட்க தமிழர் கலாச்சாரம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் கலந்து போனோம் செந்தமிழ் சீமான் ஒரு ஆளா தான் முடியும். அதனால மரத்தை பேய்க்கிறோம், மாடு எல்லாம் பால் குடிக்க முடியாது. சரி, டெஃபினட்டா கிடையாது. ஒன் ஆஃப் த ஆக்டர். ஏக காலத்துல என்ன அரசியல் பின்புலம் இருக்கு விஜய்க்கு? அடிப்படை இன்று கட்டிய மலை காத்துக்கு நிக்காதுன்னு ஒரு பாடல் வழியை சொல்ல மாதிரி இவர் 25 வருஷமா இருந்து அரசியல் இருந்து வந்திருக்காரா? ஒரு எம்சி ஆயிருக்காரா? ஒரு எம்எல்ஏ இருக்காரா? ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கா? எங்கேயாச்சும் நின்றுருக்காரா? நீ சும்மா நாச்சும் போது தமிழ்நாடு இழிச்சா பாயலா? டெஃபினட்டா 25% சீமானுக்கு ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னைக்கு நான் 30 வருஷம் அரசியல்ல இருக்கேன். என் பேரை சொல்ற கேட்டுக்கங்க. இந்த ஓட்டெல்லாம் எங்க இருந்து வரும்? இதே திராவிட கழகம் ஏடிஎம்கே இருந்தா மாறும். ஏடிஎம்கே கட்சியில கொள்கை என்ன? நீ எதிர்த்து கேட்கிறியா? சட்டமன்றத்துல ஸ்டாலின் செய்யற எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து வடநாட்டுக்காரன் ஓட்டு சேர்க்க போறாங்க சார். வடநாட்டுக்காரன் ஓட்டு சேர்க்க போறான். தமிழன் கலாச்சாரம் செத்து போச்சு. எல்லா துறையிலையுமே வடநாட்டுக்காரன் ஹிந்தி பேசுறவன் தான் இருக்கான். இந்திய திணிக்காதன்ட்டு இந்திக்காரன் திணிக்கிறான்.
இந்திய திணிக்காதே, இந்திக்காரனை மட்டும் திணிக்கிறான். இன்னைக்கு நீங்க போய் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சேலையை வந்து வடநாட்டுக்காரனுக்கு ஒரு ஸ்டால் கட்டி வைக்கிறான். தமிழ்நாட்டுக்காரன் என்ன பண்றாங்க, குப்பை பொறுக்கிறான். அங்க குப்பை பொறுக்கிறான், கூட்டுறான். தமிழ்நாடு ரொம்ப அடிமையா நினைக்கிறான் சார். தமிழ்நாடுன்னு இருந்ததை கருமை இவர் CN அண்ணாதுரை கொண்டு வந்தார் தமிழ்நாடுன்னு. அவர் அந்த நாட்டை எடுத்துவிட்டு அரசு போக்குவரத்து துறைன்னு இருக்குது, புரியுங்களா? மாடு, மனைவளம், உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, இன்னைக்கு எல்லாம் எவனுமே காந்து போட்டு எல்லாம் அழிச்சுக்கிட்டு இதை கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் சீமானி இதெல்லாம் கொண்டு வராரு. எத்தனை ஹெக்டேர் நிலங்கள் ஃபாரஸ்ட்ல அன்னைக்கு மாடு மேய்க்க கூடாதுன்னு சொல்றான் வந்து போலீஸ் துறை. போலீஸ் உள்ள வர்றான், ஃபாரஸ்ட்டுக்குள்ள போலீஸ் வரக்கூடாது. ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து தனி டிபார்ட்மெண்ட், அதுக்கு டிஓ இருக்காப்புல, ரெஜினல் ஆரம் இருக்கிறாப்புல, அவங்க கண்ட்ரோல் தான். அதுக்குள்ள போலீஸ் வரக்கூடாது. போலீஸ் வந்து சீமான தடுத்து தப்பு, கேஸ் போட்டதும் தப்பு. நான் வன்மையை கண்டிக்கிறேன். அப்ப தமிழ்நாடு உள்ள ஃபாரஸ்ட்லாம் மேய்க்க இல்லாம உன் வீட்டுக்காக வச்சிருக்க சார். 3500 கிலோமீட்டர் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதுல வீரப்பன் இருக்கிற வரையும் அதுக்குள்ள ஒரு உள்ள போல 3 ஸ்டேட்டுக்காரன் பயப்பட்டான். வீரப்பன் அந்த அம்மா என்னைக்கு செத்துச்சோ எல்லா மரத்தையும் வெட்டி ஏத்துறான் வெளிநாட்டுக்கு. கிருஷ்ணகிரி, அங்கிட்டு தருமபுரி, இது எல்லாம் இயற்கை மனங்கள் எல்லாம் மலையெல்லாம் உடைக்கிறான் சார். மண்ணெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல சார். இயற்கை வளம் போச்சு, தலைமை கலாச்சாரம் போச்சு. இதெல்லாம் சிந்தனை சீமான் ஒரு ஆள் தான் கொண்டு வந்து அமோகமா வெற்றிவாக நான் சார் எதிர்கட்சி அளவுக்கு வந்துட்டான். மற்ற பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. சீமான் நீ ஒளியன்னு சொல்றவன் நாளைக்கு இங்க வந்துருவான். அவன் தமிழன், என்னத்த இருந்தாலும் தமிழன். நீ வந்து ரசிகர், அந்த ராம்போவில் வர ஒரு ரசிகனை ஏறும்போது தூக்கி எரிஞ்சிருக்காங்க. உனக்கு பாதுகாப்புக்கு யார் இருக்கா? அவன் சிங்களனா, சீக்கியரும், வடநாட்டுக்காரனும் கேரளாக்காரன் தான் சார் பாதுகாப்பு, புரியுங்களா? தமிழன் கிடையாது. நீ தமிழன் தூக்கி போடுற, எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு அரசியல் பின்புலமும் உனக்கு பத்தாது சார். சரி, மாநாடுங்கிறது வந்து எப்படின்னா கலாச்சார மரபு 3 நாள் நடக்கும். கொட்டாய் போட்டு என்னென்ன பண்ண போறோம், இதை கொள்கை கொண்டு போறேன்னு சொல்ல முடியல. உனக்கு கொள்கை என்ன? நீ அரசியல் உதவி வந்திருக்கில்ல, உன் கொள்கை என்ன? டவுசர் போட போறியா, பேண்ட் கட்ட போறியா, என்ன பண்ண போற? நீ சும்மா தலையில உருமாலை கடிக்கிறேன், ஓட்டு போடு, நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் எதிர்கட்சி, என்னோட உறவுல தான் ஆளுங்கட்சி. யார தமிழ்நாடு எழுச்சாப்பலா? கண்டிப்பா அவர் ஒன் ஆஃப் த நடிகர். அவருக்கும் அரசியலுக்கும் எந்த பேக்ரவுண்டும் இல்லை. தூண்டப்பட்டது மாநாடு கூட பல பேர் பணம் கொடுத்துருக்கான். யாரோ அப்படின்னாக்க ஆதவ் அர்ச்சனா ஒரு ஆளு, இன்னும் 3 பேர் காங்கிரஸ்காரன் பணம் கொடுத்து தான் அங்க பல ஆயிரம் கோடி விளையாட்டு நடந்துருக்கு. இவர் சொந்த காசை பண்ணல. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆரோக்கியதாஸ் கிட்ட நமக்கு MLA சீட் யாரு கொடுத்தாலும் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல, காசெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. அதனால பிரசாந்த் கிஷோர் 300 கோடி பேசிருக்கான். ஆரோக்கியதாஸுக்கு 3 கோடி கொடுத்தாச்சு. ஆதவ் அர்ச்சனா நெட்வொர்க்ல தான் இப்ப வண்டி ஓடுது. அவன் மார்டின் மருமை என்ன சொல்லிட்டானா, ஆதவ் அர்ச்சனோட மச்சினை சொல்லிட்டான், எனக்கும் ஆதவ் அர்ச்சனாவுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை, என்னோட நிதியில எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன், என் சொத்துல தலையிடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது, மீறினா சட்டப்படி நான் கோர்ட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டான் சார். அப்ப வந்து இவருடைய நிலவரம் என்ன? நீ உன் கொள்கையை காட்டி எவ்வளவு சொத்து வச்சிருக்க? உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க மாமனார் எல்லாம் லண்டன் சிட்டிசன், புரியுங்களா? அதனால வந்து அவரெல்லாம் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க கூடாது. அவர் ஒரு நாள் கூத்து, அது ஒரு ஷூட்டிங்கு, அது நிலையா நிக்க தமிழ்நாட்டில் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாதாரண விஷயம் இல்லை ஓட்டுவாங்க மக்கள்கிட்ட. இவங்க டிஎம்கே என்ன பண்ணா, காசு கொடுத்து ஓட்டுவாங்கன்னா ஒரே நிலக்காரமா இருக்கா சார், புரியுங்களா? பணம் கொடுத்து ஓட்டுவாங்கலாம் ஒரே இதாக இருக்காங்க. அது தேர்தலாம் சரியில்லை, எல்லாமே ப்ராடா இருக்குது. இதுல நம்ம கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடையணும்னா கொள்கையை சோதிச்சு தமிழர் கலாச்சாரத்தை சொல்லி மக்கள் மத்தியில செல்வாக்க வளர்க்கணும். அதுதான் இந்த மாநாடுகள்லாம் சிறப்பானது. இது உலக அளவில் ஆயுது. இன்னைக்கு பத்தியா சவுத் ஆப்பிரிக்காவில் மாடு பண்ணை வச்சு அதை பிரமாணம் விழுசா ஸ்ரீமானம் அப்படின்னு கேட்கிறான். யார் அவர்னு கேட்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு பெரிய நெட்வொர்க்கா உலக அளவில் இங்கிலீஷ் பேப்பர், பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் சீமானை பத்தி யார் அந்த சீமானு கேட்கற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால சீமானை யாரெல்லாம் சாதாரண ஆளா நினைக்கிறான். என்னை போல இளைஞர், என்னை போல வயசுல பர்சன்லாம் மாறிடுவாங்க. உண்மைத்தன்மை இருக்கு சார். நான் இதை செய்யறேன், இதை பண்ண போறேன், நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு பீச்சில் உள்ள கல்லறையெல்லாம் உடைப்பேன்னு சொன்னாரு. வம்பட்டி அருவாளோட திரியணும்னாரு. நான் ஏத்துக்கிறேன். ஏன் வீட்டு இடமா நீ ஏன் அதுக்குள்ள போய் கல்லறை கட்டுற? உன் பஸ்ல ஏன் பேரை போடுற? உன் சொத்தா? நீ மக்களுக்கு ஏன் இலவசமா உன் பேரை சொல்லிட்டு பணத்தை கொடுக்குற? இதெல்லாம் அராஜகம் சார். இதை ஒழிக்க வேற ஆள் இல்லை, கேட்க ஆள் இல்லை சார். அதனால சிந்தமிழ் சீமான மக்கள் எல்லாம் விரும்புவாங்க சார். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் சரி பண்ணுவாங்க சார். எல்லாம் மாறும் சார் அரசியல். இப்ப பிரசண்ட்ல 25% நிலையா ஓட்டு இருக்கு சார். என்ன மாதிரி பழிச்சுன்னு பேச ஆள் இல்லை, பயப்படுறாங்க. அரசு ஊழியர் பயப்படுறான், போலீஸுக்கு பயப்படுறான். என்ன மாதிரி பழிச்சுன்னு பேச முடியாதுல்ல. மனசுக்குள்ள இருக்கு ஆதங்கம். தமிழ் கலாச்சாரம், ஏன்னா நான் பேசுறதெல்லாம் பதிவு போடுறாங்க. சரியான பேச்சு, சீமானை தான் நாங்கள் ஆதரிப்போம். இன்னைக்கு யூடியூப்ல போய் பதிவுல போடுறாங்க சார். படிச்சவனு போடுறான், படிக்காதவன் போடுறான், வெளிநாட்டுல இருந்து எல்லாம் பதிவு போடுறான். அண்ணாமலையே பதிவு போட்டிருக்காப்ல. இது மாதிரி பல்வேறு இயக்குநர் சேனல்ல போடுறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதை வெளியில கொண்டு வர முடியாது. மறைமுகமா இருந்தாலும் ஓட்டு போடுறது
விவசாயிக்கு தான். நாம் தமிழர். எந்த எந்த ஜாதியா இருந்தாலும் இங்க மதமெல்லாம் கிடையாது சார். நாம் தமிழர். இஸ்லாமியரா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் நாம் தமிழர். சீமான் அவர்கள் பேசுறது வந்து மரம்